பொதுவாக நம்ம வீடுகள்லையோ இல்லை நம்ம குடியிருப்பு பகுதியிலையோ நம்ம மின்பாக்கி வச்சுருந்தோம்னா மின்சாரத்துறை நம்மக்கிட்ட நோட்டீஸ்லாம் கொடுக்காது. ஒன்று அநாகரிகமாக நடந்துக்கும், முறை தவறி நடந்துக்கும், 3வது பீஸ் கட்டை பிடிங்கிட்டு போயிடும். இதுதான் ஒவ்வொரு சாமானியனுக்கும் நடக்கிறது. சரி, இது கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி நடக்குது அப்படின்ட்டு கேட்போம்னா, நான் ஆர்டிஐயில் தஞ்சாவூர் ஏசி அவங்களுக்கு கேட்குறேன். மேற்பொருள் அலுவலர்கள் அவர்கிட்ட நான் கேட்குறேன். அதுக்காக எனக்கு ஆர்டிஐயில் கேட்டதுக்கு பதில் தர்றாங்க. தஞ்சாவூர் தாலுகாவில் உள்ள அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் 12 கோடி பாக்கி. பட்டுக்கோட்டை 15 கோடி, கும்பகோணம் 12 கோடி. அப்போ அவங்களுக்கெல்லாம் செலவு கொடுத்துருக்கீங்க. அவங்களும் மின்பாக்கி வச்சுருக்காங்கல்ல, நான் மின்பாக்கி வச்சா மட்டும் பிடுங்குறீங்க வீட்டில் கரண்டை வந்து. அப்போ அவங்களுக்கு என்ன செலவு கொடுக்குறோம் அதே செலவு தானே எனக்கும் கொடுக்கணும். ஆர்டிகல் 14 சமத்துவ உரிமை. நான் தப்பு பண்ணால் என்ன தண்டனையோ எனக்கு ஏன் பிடுங்குறீங்களோ, அப்போ அவங்க தப்பு பண்ணாலும் அதுக்கு போய் பீஸை பிடுங்கணும்ல. என் வீட்டில் மட்டும் பீஸை பிடுங்குறீங்க. இதை ஏன்னு கேட்டோம்னா, அரசு துறை நிறுவனங்கள் வந்து அத்தியாவசிய தேவைகள் செயல்படுறதுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிறாங்க. அப்புறம் நான் ஆஃபீஸுக்கு போகணுமே, என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்போ அது எங்களுக்கு அத்தியாவசியமான தேவை கிடையாது. ஆனால் நாங்கள் வரி பணம் மட்டும் உங்களுக்கு கட்டிடணும். இதை நான் யாருமே வஞ்சகத்தை கொட்டவோ இல்லை நான் கோபமாக பேசுகிறதோ கிடையாது. நாட்டு நடப்பை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான் என்னோட நோக்கம். எனக்கு கொடுக்காத சலுகை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஏன் கொடுக்குற, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கொடுக்குற சலுகை எனக்கு ஏன் தரல, இதுதான் என்னோட கேள்வி. சரி, நான் பேசுகிறது தப்புன்னு வச்சுக்கிறோம். இந்த பாக்கி பணத்தை சிவில் கேஸ் மூலமாக நீங்கள் வாங்குறதுக்கு ரெடி பண்ணியலா, ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? பதில் இருக்கா? சட்டம் அறிந்தால்தான் நமக்குண்டான அநீதியை எதிர்க்க முடியும் என்ற கருத்தோடு மேலும் சட்ட தேவைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.